वसल्लम का जमी पीरान ईज़ाम का पीर नूरी का वास्ता हम सब की मग़फ़िरत फरमा, हम सब को इल्म नाफ़े इनायत फरमा, कहने सुनने समझने और पर अमल करने की आला सलाहियत अता फरमा। बेजाही सैयदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु मरते वक्त ये नफ्स को लाने की अल्लाह को ख्वाहिश है। बंदा इस आलम से पलटे वक्त ऐसी हालत में पलटे कि वो नफ्स मुतमइन्ना पर सवार। அதாவது இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து போகும்போது நாம் நஃப்ஸே முத்மயின்னாவோடு போக வேண்டும் என்பதாக அல்லாஹ் விரும்புகிறார்। कब तैयारी करेंगे? நாம் எப்போது தயார் செய்வோம்? अभी हमारी उम्र बाकी है। இன்னொரு நம்ம வயசு பாக்கியா இருக்கா? ये शैतान का धोखा। இது ஷைத்தானுடைய ஏமாற்றம்। ईमान क्या है? ईमान என்ன? एक सहाबी रसूल ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் एक लौंडी को खरीदे, ஒரு அடிமையை வாங்கினார்கள்। सरकार से आके फरमाए, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, या नबी अल्लाह, யா நபி அல்லாஹ், मैं एक लौंडी खरीदा हूँ, நான் ஒரு अடிமை வாங்கியிருக்கேன், एक महीने की मुद्दत पर। ஒரு மாச காலம் ஒரு மாச அளவுக்கு। सरकार क्या फरमा रहे हैं? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, क्या तेरे को यकीन है एक महीने तक जिंदा रहेगा? என்ன உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா ஒரு மாசம் வரை உயிரா இருப்பாங்க? अगर उससे पहले मर गया तो मखरूज, அதுக்கு முன்னாடி நீ மௌத்தா போயிட்டா நீ வந்து கடனாளி ஆயிடுவ। अल्लाह मखरूज को माफ नहीं करता, அல்லாஹ் தஆலா வந்து கடனை வாங்கிட்டு வந்தா அந்த இதை மன்னிக்க மாட்டான்। मखरूज के हवाले कर देता है। அதான் நம்ம கடன் வாங்கிட்டு வந்து திருப்பி வைப்போட घबराए, அந்த சாபி பயந்து जाके जब भी वापस कर दिया। உடனே ஒரு மாசம் ஜாமீன் சொல்லி अब திருப்பி கொடுத்தாங்க। साहबा पूछे, या नबी अल्लाह आप फरमाइए कैफियत क्या है आपकी? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா கிட்ட கேட்டாங்க, நீங்க சொல்லக்கூடிய கைஃபியத் என்ன? तुमको एक महीने का अज़म किए हैं, நீ ஒரு மாசத்துக்கு உறுதி கொண்டிருந்த, मैं नमाज पढ़ते वक्त நான் எப்படி நினைச்சுக்கிறேன்? एक सलाम फिर के दूसरे सलाम का भी यकीन नहीं मिला। என்னுடைய நிலைமை என்னன்னா ஒரு பக்கம் சலாம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் சலாம் கொடுத்து मौत को मुस्तादर करना, இவ்வளவு மௌத்த வந்து நாம் இஸ்தியாதார் செய்ய வேண்டும்। उस मुस्तादर करने में नुफूस का तज़किया होना, शैतान को भगा देना, नफ्स मुतमइन्ना के साथ तुम अपनी जिंदगी बसर कर। அதாவது இது இஸ்தியாதாரை கொண்டு வந்து நாம் என்ன நஷ்டங்களை வந்து சுத்தம் मेरे से मिलने आए हैं या मेरी रूह खत्म करने के लिए आए हैं? அதாவது என்னை சந்திப்பதற்காக வந்திருக்கீங்களா அல்லது என் ரூமை பிடிக்கிட்டு போவதற்காக? ताकि मैं मुलाकात के लिए आया हूँ, करने के लिए। நான் உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கேன், ரூமை கைப்பற்றுவதற்கல்ல। अब इस्राइल अलैहिस्सलाम को இப்ப இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு इस्राइल को याकूब अलैहिस्सलाम फरमा रहे हैं, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ऐ इस्राइल, இஸ்ராயிலே मेरी मौत से पहले मेरे को आगाह करना அதாவது என்னுடைய மௌத்துக்கு முன்னாடி நீ வந்து என்னை எச்சரிக்கை செய்யணும்। कि मैं तुम्हारे को ले जाने वाला हूँ। நான் இப்போ வந்து இந்த டைத்துல ரூமை கைப்பற்ற போறேன்। बहुत अच्छा, ரொம்ப நல்லது। एक जमाना गुजर गया, கொஞ்ச காலம் போயிடுச்சு, उसके बाद आए, அதுக்கு பிறகு வந்தாங்க। कैसे आना हुआ? எப்படி வந்தாங்க? आपकी रूह का कब्ज करने के लिए आया। அதாவது தங்களுடைய ரூ வந்து கைப்பற்றுறதுக்கு வந்தாங்க। अरे मैं तुमसे बोला था मेरे को जो है इत्तला दो बोल के, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மௌத் வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லுங்க, ஏன் मैं சொல்லுங்க? कई पयाम आप पास भेजा, நான் பல அறிவிப்புகளை உன்கிட்ட கொடுத்துட்டேன்। आराम का सुफीद होना मौत का पयाम, உன்னுடைய முடிவில் எல்லாம் வெள்ளையாடுறது வந்து மௌத்தினுடைய அறிவிப்பு। आधा जमारे में कुव्वत कम होना मौत का पयाम, அதாவது உடல் உறுப்புல வந்து சக்தி கம்மியா இருக்கு மௌத்தினுடைய அறிவிப்பு। कमर झुक जाना मौत का पयाम। அதாவது இந்த இது இடுப்பு இருக்கிறது ரொம்ப குனிவது இருக்கு மௌத்துல இருக்கு। मैंने पयाम भेजा, आप गाफिल रहे हो। இவ்வளவு அறிவிப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், நீங்க இதான் கலையா? समझ में आया? हजरत इब्राहिम अदम बख्शी रहमतुल्लाह अलैह हजामत बना रहे हैं, आईने में सूरत देखे एक बात सुनी, फौरन हजामत रोक दिए, ऐवान और अंसार को बुला के बोले, बादशाह संभालो, अब मेरे पास मौत का पयाम आ गया है, आप बादशाह को छोड़ के जंगल के हवाले हो। இப்ராஹிம் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு தடவை கண்ணாடி பார்த்தாங்க। கண்ணாடியை பார்க்கும்போது ஒருபடி அவங்களுக்கு வந்து வெள்ளையா தெரிஞ்சு, வெள்ளையா தெரியுமே எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்களா, எனக்கு வந்து மௌத்தினுடைய அறிவிப்பு வந்துருச்சு, அதனால எல்லாத்தையும் நீங்க வந்து புடிச்சுக்கிட்டு ஒப்படைச்சு போட்டு அவங்க காட்டு பக்கம் என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க। समझ में आया? ना नौजवान को बख्शती है, ना बूढ़े को बख्शती है, ना अधेड़ को बख्शती है, ना बीमार को, ना सेहतमंद को। अल्लाह जब हुक्म दिया आए इस्राइल लेके चले। அதாவது அல்லாஹ் தஆலா எப்போது பார்க்க மாட்டான், அத வாலிபத்தை பார்க்க மாட்டான், வயோதிகத்தை பார்க்க மாட்டான், ஆரோக்கியத்தை பார்க்க மாட்டான், எதை வியாதியை பார்க்க மாட்டான், எப்ப அல்லாஹ் நாளனா அல்லாஹ் தஆலா பிடிக்கிறான்। अब ये फुर्सत का वक्त है, இது அல்லாஹ் தஆலா கொஞ்சம் இடைவெளி கொடுத்தாங்க। पहला काम முதல் வேலை शैतान को भगाना, ஷைத்தானை விரட்ட வேண்டும், नुफूस का तज़किया करना, நஃப்ஸ்களை தஸ்கியாப்படுத்த வேண்டும், नफ्स मुतमइन्ना को हासिल करना, நஃப்ஸ் முத்மயினாவை பெற்றுக்கொள்ள வேண்டும், इंतजार मौत में अपनी जिंदगी खत्म करना। மௌத்தை எதிர்பார்த்துக் கொண்டே நம்முடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும்। मोमिन मौत
मुकर्रर कर दी அந்த है, நேரம் வந்து ஏற்படுத்தியாச்சு. मगर मुस्लिम फासिक फाजिर मौत बोलते डरता। ஆனா முஸ்லிம் ஃபாஜிர் ஃபாசிக்கிற மௌத்துக்கு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. अल्लाह पर्दा लाजमी है। அல்லாஹ் வந்து மறைவு போட்டிருக்காருங்க. हम जब इल्म आया எப்ப இல்மு கிடைச்சிச்சா तौबा कसरत से करते रहे। நம்ம தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். सरकार द्वार सल्लल्लाहु अलैहि वसल्लम का इरशाद है, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், अल्लाह जन्नत को बनाया, அல்லாஹ் சொர்க்கத்தை உண்டாக்கினார். 8वां दरवाजा उसका तौबा का है। அந்த 8 வாசல் வந்து தௌபா காண்டி இருக்கிறது. इतना वसी है, இவ்வளவு விசாலமானது. 70 साल पैदल चले तो दरवाजा मुकम्मल नहीं। அதாவது 70 வருஷம் வந்து நம்ம நடந்தாலும் கூட அந்த வாசலே பூர்த்தி ஆகலாம். इतना वसी दरवाजा है, இவ்வளவு நீளமான வாசல் फकत तौबा के लिए। யாருக்காண்டி தௌபா हर செய்தவர்களுக்கு आज तौबा करते रहना, ஒவ்வொரு நேரத்திலும் தௌபா செய்ய வேண்டும். अल्लाह खुश होता है। அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். बंदा गुनाह किया, அடியான் பாவம் तौबा செய்தான், किया, தௌபா செய்தான், गुनाह किया, பாவம் செய்தான், तौबा किया, तौबा செய்தான். अल्लाह फरमाता है, அல்லாஹ் சொல்கிறான், मेरा बंदा जानता है என்னுடைய அடியை मैं उसका अल्लाह हूँ, खुदा हूँ, என்னுடைய அடியான் मेरे தெரிந்திருக்கிறான், நான் அல்லாஹ் गुनाहों की இருக்கிறேன், मगफिरत करेगा, என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று अल्लाह खुश होकर मगफिरत कर देगा। இப்படி நினைச்சதால அல்லாஹ் வந்து சந்தோஷப்பட்டு பாவத்தை மன்னிச்சிருவார். सरकार द्वार सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाते हैं, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், जिसने तौबा की யார் தௌபா செய்தாரோ अल्लाह उसको ऐसा करता है ऐसा गुनाह किया ही नहीं। அல்லாஹ் இப்படி ஆக்கிறான், பாவமே இல்லாத அடியாரை போல அல்லாஹ் इसलिए ஆக்கிறான். सरकार द्वार सल्लल्लाहु अलैहि वसल्लम இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் दिन அவர்கள் में 100 मर्तबा तौबा कर रहे நபி हैं। ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் 100 தடவை தௌபா செய்தாங்க. मासूम है, அவங்க பாவம் இல்லாதவர்கள், अल्लाह अगले पिछले गुनाह माफ कर दिया। அவர்களை முன்னுள்ள பின்னுள்ள எல்லா பாவத்தையும் மன்னித்தார். हमारा काम उससे ज्यादा तौबा कर। நம்மளுடைய வேலை அதை விட அதிகமா தௌபா செய்யணும். हर तौबा के वक्त ஒவ்வொரு தௌபா செய்யும் நேரத்துல फहम, அதனுடைய ऐ விளக்கம், अल्लाह मैं गुनाहगार हूँ, मेरी मगफिरत फरमा। अगर तू मगफिरत नहीं करा तो कौन मगफिरत करने वाला? யா அல்லாஹ் நான் பாவியாக இருக்கிறேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்தரு யா அல்லாஹ். நீ மன்னிக்காட்டி இதோ யாரை யா அல்லாஹ் மன்னிக்க போறது என்பதை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். समझ में आया? तौबा पर इस्तिकामत जिसको होती है वो मिनल्लाह है, अल्लाह की देन है। बाज शयातीन को इबादत पर नाज होता है, बाज को नसब पर नाज होता है, बाज को अपने हुनर पर नाज होता है, मगर सबसे बेहतरीन नाज तौबा करने पर। तौबा करते अल्लाह मगफिरत करते, तौबा करते अल्लाह मगफिरत करते। அல்லாஹ் வந்து தௌபாவுக்கு வந்து தௌஃபீக் கொடுத்தேன்னா அது நம்ம வந்து சந்தோஷப்படணும், கர்வப்படணும். ஏனென்று சொன்னா சிலருக்கு வந்து என்ன செய்ய, இபாதத் வணக்கம் செஞ்சதுனால கர்வப்படுவாங்க, சிலவங்க வந்து தொழில் செஞ்சதுனால கர்வப்படுவாங்க, சிலவங்க குலம் கோத்திரத்தினால கர்வப்படுவாங்க. நமக்கு என்ன இப்படி கர்வப்படனா, அல்லாஹ் எனக்கு தௌபாவுக்கு தௌஃபீக் தந்துட்டானே, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல சமயத்தில் நம்ம கர்வப்பட வேண்டாம். सरकार द्वारम सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाते हैं, अल्लाह जिसको तौफीक देता है उसके गुनाह उस पर खुल जाते हैं, वो नादिम होकर इंतहाल पैदा करके अल्लाह से तौबा करता है, अल्लाह उसकी मग़फ़िरत फरमाता है। அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய பாவத்தை தெரிய வைப்பான், பாவத்தை தெரிந்து காட்டுவான். அவர்கள் அந்த பாவத்தை இப்படி எல்லாம் பாவம் செய்கிறோம் என்பதாக நினைத்து வருத்தப்பட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னித்திடுவான் என்று சொல்லியிருக்கிறார்கள். अल्लाह ताला से दुआ है, परवरदिगारा हम सबको तौबा की तौफीक अता फरमा, हम सब की मग़फ़िरत फरमा। ऐ अल्लाह हमारे आखिरत में दर्जात को बुलंद फरमा। नुफूस और शैतान जो दुश्मन है, ऐ अल्लाह हम तेरी पनाह में आते हैं, अपनी पनाह में तो हमको रख ले। ये शैतान, ये दुश्मनों से हमको छुटकारा दिला। ऐ अल्लाह हम सब की उम्रों में बरकत अता फरमा, हम सबको कामिल सेहत और कुव्वत अता फरमा। हमारी औलाद